إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த குத்துபாவிலே சமாளித்து பழகுவோம் என்கின்ற ஒரு தலைப்பிலே கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எமது பண்பாடுகளில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில அம்சங்களை ரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எந்த பழக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் நல்லது கெட்டது என்று இஸ்லாம் பார்ப்பதை விட எல்லா பண்புகளையும் ரெண்டு விதமாக இஸ்லாம் எமக்கு பிரித்து காட்டுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, கோபம் என்கின்ற குணத்தை பொறுத்தவரைக்கும் முழுமையாக ஒரு மோசமான குணம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இஸ்லாம் எல்லா இடங்களிலும் எல்லா பண்புகளிலும் உலக விஷயத்தில் அந்த குணம் எப்படி இருக்க வேண்டும், மார்க்க விஷயத்தில் அந்த குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று எமக்கு சொல்லுகிறது. கோபம் எல்லா இடங்களிலும் கெட்ட ஒரு பண்பு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. உலக விஷயங்களில் கோபப்படுவதை வெறுக்கிற இஸ்லாம் எந்த நேரத்திலும் உலக காரியங்களுக்கு கோபப்படக்கூடாது என்று சொல்லுகிற இஸ்லாம், மார்க்க விவகாரங்கள் என்று வருகிற நேரம், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற நேரம், அந்த இடத்தில் ஒரு மனிதன் கோபப்படுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அவனுக்கு அந்த இடத்துல ஒரு கோபம் வர வேண்டும். ரோசம் என்பது ஒரு நல்ல குணமாக இருந்தாலும், ரோசம் எல்லா இடங்களிலும் ரோசப்படக்கூடாது என்று இஸ்லாம் சொன்னாலும், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்ற இடங்களில் ஒரு மனிதனுக்கு ரோசம் வரவில்லை என்றால் அவனை தையூஸ், மானம் கெட்டவன், ரோசம் கெட்டவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வீட்டிலே மானக்கேடான ஒரு விஷயம் நடக்கிற நேரம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரணாக ஒன்று நடக்கிற நேரம், ஒரு தந்தைக்கு அந்த இடத்தில் ரோசம் வரவில்லை என்றால், ஒரு சகோதரனுக்கு அந்த இடத்தில் ரோசம் வரவில்லை என்றால் அவனை தையூத் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மானம் கெட்டவன், மிக மோசமானவனாக இஸ்லாம் சித்தரிப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம்தான் இந்த சமாளித்தல் என்கின்ற பண்பு. சமாளிப்பதை ஒரு சாரார் எந்த இடத்திலும் சமாளிக்கவே கூடாது, சமாளிப்பது என்பது மோசமான பண்பு என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். சமாளிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்கு ஒன்றை வச்சுக்கொண்டு வெளியால நடிக்கிறது, இதான் சமாளிக்கிறேன்றது. சில பேரை உள்ளுக்கு ஒரு வெறுப்பு ஒன்றிக்கும். சில பேர் எங்கள்கிட்ட சலாம் சொல்லுவாங்க, உண்மையிலேயே அவரை வெறுப்பாய்க்கும், ஆனா அதை நம்ம காட்டிக்கொள்ளாம அவரை கட்டி அணைச்சி அவரை சலாம் சொல்றது தான் சமாளிக்கிறேன் அர்த்தம். இது கூடாது என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதே அடுத்த சாரார் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், சமாளிச்சு தான் பழகணும், எல்லா இடங்கள்லையும் நம்ம சமாளிச்சு போகணும் என்று சொல்லி நபிகளாருடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் சமாளித்த இடங்களை தவறாக மக்களுக்கு பிரச்சாரம் செய்து மார்க்கத்தையும் சேர்த்து சமாளிக்கின்ற ஒரு சாராரை பார்க்கலாம். அவங்க சமாளிச்சு என்னண்டா அங்கெல்லாம் பேசினா பிரச்சனை வந்துடும், அங்க பேசக்கூடாது, என்ன நினைச்சிருவாங்க என்று மார்க்கத்தையும் சேர்த்து சமாளிக்கின்ற ஒரு சாராரை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ரெண்டும் தவறான அம்சங்கள். இஸ்லாம் எங்களுக்கு இரண்டையும் அழகாக பிரித்து சொல்லுகிறது. முதலாவது பகுதி அல் முதாராத் என்று சொல்லக்கூடிய பகுதி. முதாராத் என்ன தெரியுமா? உலக காரியங்களில், உலக விஷயங்களில் நாம் எல்லா இடங்களிலும் முடியுமானவரை சமாளிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லும்.
உறவுகளோட பழகுறோம். இன்னைக்கு ஏன் உறவுகளோட நிறைய பேருக்கு பிரச்சனைண்டா, நான் எல்லாத்துலயும் அப்படியே நேரா தான் இருப்பேன்னு போறது, அதனால பிரச்சனை வருது. இது நல்ல குணம் அல்ல. உறவுகளோடு பழகிற நேரம் அந்த உறவு முறியாம இருக்கணுமாக இருந்தால் உலக விஷயங்களில் நாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். கணவன் மனைவியாக வாழுகிற நாம் எங்கள்கிட்ட ஒளிவு மறைவு எதுவுமே ஈக்கப்படாது, நான் உங்களோட அப்படி வெளிப்படையா ஈக்கணும் என்று நிறைய பேர் சொல்ல போய்த்து தான் நிறைய குடும்பங்களையே பிரச்சனை. அப்படி சொல்லல இஸ்லாம். சில இடங்களில் நீங்கள் மனைவியோடு சமாளித்து போக வேண்டும். அப்பதான் உனக்கு குடும்ப வாழ்க்கையை மறுமை அதாவது மௌத்து வரைக்கும் அழகாக நிம்மதியாக கொண்டு போகலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே முதல் பகுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உலக காரியங்களில் சமாளிக்கணும் என்று சொல்வதை விட இதை முஜாமலா என்றும் சொல்லுவார்கள், நடிக்கணும். சில இடங்கள்ல நம்ம உலக விஷயத்துல நடிக்கணும். இது கெட்ட ஒரு குணம் அல்ல. சில பேர் ஸ்டேட்டஸ் நீங்க பாப்பீங்க, இதெல்லாம் தவறாக புரிந்ததனால எங்களுக்கு சமூகத்துல சரியாக வாழ முடியல. நண்பர்களோட பழகிற நேரம் நடிக்கணும், குடும்ப உறவுகளோடு பழகிற நேரம் நடிக்கணும். நடிச்சாதான் நம்மளுக்கு லைஃபை கொண்டு போகலாம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான செய்தி சொன்னார்கள் பாருங்கள். அதாவது பாபுல் முதாராத், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹுல் புகாரியில இது ஒரு தனி பாடமாக கொண்டு வரார், சமாளித்தல் என்ற பாடம். அதுல முதல் அவர் சொல்றது என்ன தெரியுமா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவோட வார்த்தை. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா லனக்ஷிரு ஃபீ வுஜூஹி அக்வாமின், சில அதாவது முகங்களோடு நாம் சிரித்து பேசுகிறோம், சில முகங்களோட நாங்க சிரித்து பழகுகிறோம். வ இன்ன குலூபனா லதல்அனுஹும், ஆனால் எங்களுடைய உள்ளங்களோ அவர்களை வெறுத்து கொண்டிருக்கின்றன. உள்ளம் வெறுக்கிற நிலையில நாங்க சில பேரோட சிரிச்சு பழகுறோம். இது நல்ல குணம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இதை சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் வெறுப்பை காட்டிடப்படாது. சில பேர் எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, சொல்ற நேரமே நல்ல மனிதனுக்கு அடையாளம் சகோதரர்களே இது. அவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. சில பேர் எங்கள்கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க, எல்லாம் எங்களை பத்தி நல்லா கழுவிட்டு ஊரெல்லாம் நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுல வந்த உடனே அவன் என்ன செய்தி அப்படின்ற மாதிரி நம்ம பாடி வடிக்கிறேன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி பேசுவாங்க. உடனே நாங்களும் நல்ல மனிதருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சும்மா சலாம் எல்லாம் செல்லாதீங்க, நீங்க ஊரெல்லாம் என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிடக்கூடாது. நீங்க எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு நல்லா தெரியும், சும்மா சலாத்தை சொல்லி எப்படியா சேர்ந்து கொள்ள பார்க்கவானம் என்று சொல்வது ஒரு நல்ல குணம் அல்ல. சில பேர் அதை நல்லதா நினைச்சுக்கிறான், நான் எதை மூஞ்சிலே சொல்லிடுவேன், மூஞ்சிலே எதையும் சொல்லுவது ஒரு நல்ல குணம் அல்ல. நாம் அந்த இடத்தில் அவர் அப்படின்னு தெரிஞ்சும் எங்களுக்கு வெறுப்பாயிக்கும், இருந்தாலும் நீ அவனோட சமாளித்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? அப்பதான் நாம் நல்ல மனிதர்களாக வாழலாம். நாம் மரணிக்கின்ற நேரத்தில் எங்களை வெறுத்தவர்கள் கூட எங்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் சகோதரர்களே. ஒருத்தர் நம்மளோட வெறுத்திருப்பான், ஆனா அவர் நல்ல மனுஷன், எப்படி நான் என்ன அவருக்கு அநியாயம் செஞ்சாலும் அவர் அப்படி அநியாயம் நினைக்கிற மனுஷன் அல்ல, உண்மையிலேயே அவர் விருப்பத்தோட பழகவும் அல்ல, ஆனால் சமாளித்து பழகுவதுதான் ஒரு நல்ல குணம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், மார்க்க அறிஞர்கள் இதைத்தான் கடைபிடித்தார்கள். வெளிப்படையாக எல்லா இடத்திலையும் மூஞ்சிக்கே எதை பேசிடக்கூடாது. சில பேர் இன்றைக்கு நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க, அதை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த முரண்பட்டவர்கள் அதை அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கொள்றாங்க. ஒரு பலகையில ஒரு 4-5 ஆணி இருக்கும், அதுல ஒரு 3 ஆணி நேராய்க்கும், ஒரே ஒரு ஆணி அப்படியே கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இதை போட்டு அப்படியே மேலால ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. நேரா நிக்கிற ஆணிக்குத்தான் சுத்தியலால அடிபுழும், வளைஞ்சா அடிபுழாது. அப்ப நேரா இருக்கிறவங்களுக்கு தான் இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி போடுறார். உண்மையிலேயே புரிய வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு தான் தெரியுதே கொஞ்சம் வளைஞ்சா அடிபுழாது, அப்ப நீ வளைஞ்சு கொடுத்தா என்ன பிரச்சனை? இதைத்தான் நம்ம யோசிக்கணும். நேரா நிற்பதனால் அடி விழும், நேரா எல்லா இடத்திலையும் பேசுவதனால் எல்லோரும் பிரச்சனைப்படுவார்கள். உலக காரியங்களில் நாம் அப்படி செய்யக்கூடாது. இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பாருங்க, ஒரு இன்டெலிஜென்ட் மெச்சுவர்ட் என்று சொல்லுவோம், ஒரு 40 வயசை தாண்டுகிற நேரம் மெச்சுவர்ட் என்கின்ற ஒரு பகுதி மன முதிர்ச்சி என்று சொல்லுவார்கள். மன முதிர்ச்சிக்குரிய பிரதானமான அடையாளம் என்ன தெரியுமா? ஒருத்தர் மெச்சுவர்ட் ஆயிட்டார் என்பதற்கு அந்த மெச்சுவர்ட சில பேர் 20 வயசுல மெச்சுவர்ட் ஆயிடுவாங்க. நீங்க அப்படி சில பேரை பார்ப்பீங்க. மெச்சுவர்ட் இருந்தாலே அடையாளம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டு அவரவருக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதுதான்
மனமுதிர்ச்சி என்பதற்கான வரைவிலக்கணம். மெச்சுவர்டுக்கான வரைவிலக்கணமே என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ரீட் பண்ணணும். இவன் கொஞ்சம் கோவக்காரால், அவனோட நாம கொஞ்சம் இறங்கி போகணும். இவர் இப்படித்தான் நடப்பாரு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள், அல் முதாராத்து நிஸ்ஃபுல் அக்ல். இந்த சமாளிக்கிறன்றது ஒரு மனிதனுடைய அரைவாசி நல்ல பண்புன்னு பேசிக்கொள்றாங்க. அப்படின்னா இந்த சமாளிக்கிற தன்மை இருந்தால் அவன் ஒரு பாதி நல்லவன் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள், பாதி புத்தி உள்ளவன் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? ஹியல் அகுலு குல்லுஹு. உலக காரியங்களில் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து நடிச்சு சமாளிப்பதுதான் ஒரு மனிதன் முழுமையான புத்திசாலி என்பதற்கான அடையாளம் என்று ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார். இது மிக பிரதானம் சகோதரர்களே. எந்த அளவுக்கு இஸ்லாம் சமாளிக்க சொல்லுகிறது தெரியுமா? நிறைய பேர் குடும்பத்தில் நேரா மனைவி கிட்ட ஓப்பனா பிராங்கா இப்படி எல்லாம் பேசுவாங்க. நான் எதுவும் என்னட்ட ஒளிவு மறைவு இல்லை என்று சொல்றதுனாலதான் ஏழு குடும்பத்தில் பிரச்சனை. இஸ்லாம் 3 இடங்களில் எந்த அளவுக்கு சமாளிக்க சொல்லுவது தெரியுமா? நீங்க சில இடங்களில் பொய்ய பேசியாவது சமாளிங்க. எதையுமே நேரா பேசிடக்கூடாது, பொய் சொல்லுங்க இஸ்லாம். பொய் சொல்றது எவ்வளவு பாவம் எங்களுக்கு தெரியும், பொய் சொல்லக்கூடாது எவ்வளவு பெரிய பாவம்ன்றது எங்களுக்கு தெரியும். சில இடங்களில் நீங்க பொய்ய சொன்னாதான் சமாளிச்சு உங்களுக்கு லைஃபை கொண்டு போகலாம். அதுல முதல் இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹர்ப். யுத்த களத்துல உங்களுக்கு பொய் சொல்லலாம், அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பகுதி. இன்றைக்கு யுத்த களம்ன்றது இல்ல, ஒரு தந்திரத்துக்காக பொய் சொல்லலாம். யுத்தம் போற நேரம் நாங்க நாளைக்கு இந்த இடத்துக்கு தான் போக போறோம் அப்படின்னு பொய்ய சொன்னா உள்ளுக்கு இருந்த முனாஃபிக்குகள் காபிர்களுக்கு தகவலை வேற மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்காக யுத்த தந்திரத்துக்காக பொய் சொல்லலாம். 2வது இடம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, வல் இஸ்லாஹு பைனன் நாஸ். 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க பொய்ய சொல்லுங்க நாங்க ரசூலுல்லாஹ். அங்க உண்மை நேரா பேசணும்னு உண்மை பேசப்படாது. 2 பேர் கோவிச்சு கொண்டிருக்கிறான்னு வைங்க, உம்மாவும் வைஃபும் கோவம். இதானே உலகத்துல பெரிய கோவமே, நம்மளுக்கு சமாளிக்க தெரியாது. நிறைய இடங்கள்ல பிரச்சனை இந்த ஆம்பளைகள் நேரா நிக்க போறது. உம்மாவும் மருமகளும், அது உலகத்தில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. 2 பேரும் முகத்துக்கு முகம் பாசலன்னா 2 பேர்கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லுங்கன்னு இஸ்லாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மாட்ட போய் செல்லுங்க, நீங்க தான் எரிஞ்சு புழுறீங்க, அவளை உங்களோட பேரை சொன்னாலே அழுகிறான்னு போய்க்கு சொல்லிடணும். இங்க மனைவி கிட்ட சொல்லணும், நீங்க உம்மா உம்மான்னு அப்படி பேசுறீங்க, அவங்களோட எவ்வளவு இறக்கமாய்க்கிறா தெரியுமா, இப்படின்னு பொய்ய சொல்லி 2 பேரும் சேர்த்து வைங்க. 2 நண்பர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். 2 நண்பர்கள் பேசாம இருந்தா உண்மையே நல்லதை பேச மாட்டான். 2 பேர் மோசமா பேச கோவிச்சு கொண்டிருக்கிறான்னு வைங்க, இவன் அவனை பத்தி நல்லதா பேசுவானா? பேச மாட்டான். இவரு இவனை பத்தி நல்லதா பேச மாட்டான், கெட்டதா தான் பேசுவார். நம்ம அவனை சந்திக்கிற நேரம் உண்மையை சொல்லணும், எதையும் மறைச்சிடக்கூடாதுன்னு அவன்கிட்ட உண்மையை சொல்லிடப்படாது. பொய்ய சொல்லுங்கன்னு நீ தான் அவனோட கோவிச்சு கொண்டிருக்கிறாய், அவன் பேர் அவன் சென்னாலே ஏங்கி ஏங்கி அழுகிறான்னு பொய்ய சொல்லுங்கன்றாங்க. அப்பதான் இவனுக்கு ஒரு பாசம் வரான். அப்படியா என்று இவன் சேர்த்து வைங்க. இதற்காக நீங்கள் பொய் சொல்லியாவது சமாளிங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது. 3வது இடம் மிக முக்கியமான இடம். 3வது இடம் எங்க தெரியுமா? வஹதீசுர் ரஜுலி இம்ரஅத்தஹு வஹதீசுல் மர்அதி ஜௌஜஹா. ஒரு கணவன் மனைவி இடத்தில் பொய் சொல்லலாம், அப்பதான் சமாளிக்கலாம். நிறைய பேர் பிரச்சனை என்னன்னா மொத்த சம்பளத்தையும் அவட்ட கொட்டிடுறது. பிரச்சனை வருமா இல்லையா? கணக்கு கேட்டுட்டே இருப்பா, தேவையில்ல ஒரு 10,000 பதுக்கி வச்சு 40,000 சொல்லிட வேண்டியதான். இது பிரச்சனை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமாளிக்க வேண்டும். பொய் சொல்ல அனுமதி உண்டு. உனக்கு சம்பளம் 50,000 ரூபாண்டா, நான் ஒளிவு மறைவே இல்லைன்னு நீ சொல்ல போனா 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் எப்படி போயிட்டு அவட்ட கணக்கு கட்டத்தான் வேணும். ஒரு 10,000 ரூபாய் பதுக்கிடு. 10,000 உனக்குன்னு சில தேவைகள் வரும், நீ உன் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டி வரும். எந்த மனைவியும் விரும்ப மாட்டார். யாராவது விரும்புவாளா? நம்ம சகோதரனுக்கு கொடுப்பதையோ நம்ம தாய்க்கு செலவழிப்பதையோ விரும்ப மாட்டாள். அதனால ஒரு 10,000 ரூபாவை உன் சேவிங்ல வை, 40,000 ரூபாய் தான் சம்பளம்னு அவட்ட சொல்லிவே. இது பிரச்சனை அல்ல. சில இடங்கள், எல்லா இடத்திலையும் அன்புண்டு நேரா நிக்க கூடாது. இது அன்புண்டு இஸ்லாம் சொல்லவும் அல்ல. சில இடங்களில் மனைவி இடத்தில் நாம் பொய் சொல்லத்தான் வேண்டும். உறவுகளோடு, நம்மட உறவுகளோடு நடக்கிறது, அவருக்கு பிரச்சனை வரும்.
உதாரணத்துக்கு வைங்க, நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் தான் பெரிதுபடுத்துகிறோம் சகோதரர்களே. சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் ரோசத்தை வெளிக்கொண்டு வந்து மனைவியோடு நாமே பிரச்சனைப்படுத்துகிறோம். எங்கேயாவது ஒரு சாப்பாடு கொண்டு போங்க, உங்களோட ஃப்ரெண்டிட வீடு, அதுவும் ஒரு கிளாஸ்ல உங்களோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பெண் ஃப்ரெண்டு ஒன்று வீட்டுக்கு நீங்க சாப்பாட்டு வைத்து வாரீங்க. வார நேரமே ஒரு டெஸ்டிங் வைப்பா. அல்லது எங்கிருந்தாவது உங்களுக்கு ஒரு சாப்பாடு வந்தால் நீங்க வேற யாரையாவது வீட்டுக்கு போனால் அவ நம்மள்ட்ட இந்த மனைவியாக இருந்தாலும் ஒரு டெஸ்டிங் கொண்டு வைப்பா. எப்படி இருந்தது சாப்பாடு? இவர் உண்மைதான் பேசணும், எதையுமே ஒளிவு மறைவு வைக்கப்படாதுன்னு அவகிட்ட உண்மையை கக்கிறது. இன்றைக்கு தான் நிம்மதியா திண்டு, ஏதோ நீ ஆக்கி போடுறதுக்காக திண்டிக்கிறேன்னு தேவையில்லாத ஒரு ரோசத்தை கிளப்பி விட்டுருது. அதோட மூஞ்சி விடிஞ்சா 2 நாளைக்கு உனக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை. தேவையில்ல. சாப்பாடு மிக ருசியாக இருந்தாலும் ஒரு பொய்யை அப்படியே சொல்லுங்கன்றது இஸ்லாம். அவன் என்ன சாப்பாடு ஆக்குறா, ஓண்ட கை தண்ணியில பட்டாலும் தண்ணியும் பானியாயிரும் இவகிட்ட. அப்பதான் நம்ம லைஃபை கொண்டு போகலாம். அன்புள்ள சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் மனைவியோடு வாழ்வது என்பது மிக லேசி. நீங்க ஒரே ஒரு துரும்பு வெறும் பொய்ய மட்டும் சொல்லி அவ ஒரு உயரத்துல வைங்க, நீங்க ராஜா மாதிரி வீட்டுல வாழலாம். இஸ்லாம் சொல்லுகிறது 11 மனைவிமாரோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள். நம்ம ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு படுற பாடிக்கு 11 மனைவிமார் ரசூலுல்லாஹ் சமாளித்தார்கள். நம்மளால ஒரு மனைவியோடு சமாளிக்க முடியவில்லை. சில இடங்கள்ல பொய்ய பேசுங்க, சில இடங்கள்ல நீங்க மறைங்க, அது தவறு கிடையாது. சமாளித்துத்தான் பழக வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, பொய் சொல்ல முடியாத இடங்கள் இந்த 3 இடம் தான் பொய் சொல்றதுக்கு அனுமதி. 4வது ஒரு இடம் வரும், அங்க உண்மைதான் பேசணும், ஆனா பிரச்சனை வந்துடும். அந்த இடத்துல கூட தௌரியான்ற ஒரு மெத்தடை இஸ்லாம் சொல்லி தருது. இதை நல்லா புரிஞ்சுக்கோ. நண்பர்களோடு பொய் சொல்லலுமா, இந்த 3 கேட்டகரிக்குள்ள அவன் வரல. பெரும்பாலும் நண்பர்களோடு பழகுகிற நேரம் நம்ம சமாளிச்சு பழகினாத்தான் அந்த நட்பு நிலைக்கும். சகோதரர்களே, சமாளிக்கணும், தெரியாத மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட ஒருத்தன் கடன் கேட்டு வாரான். எங்களுக்கு நல்ல நெருக்கமான நண்பன், நல்லா தெரியும் கொடுத்தா அல்லாட அவள் தான் நம்ம நண்பன் நின்று நல்லா அவன் கேட்கிற நேரம் அப்படித்தான் கேட்பான். இவ்வளவு கால நட்புக்கு இதாடா உதாரணம், நான் எல்லாம் உன்னை விட்டு ஓடவா போறேன், இப்படியா நாங்க பழகினோம் உண்டு 1000 வியாக்கியான சொல்லுவான். ஆனா நம்மளுக்கு தெரியும் கொடுத்தா எடுக்கிறது கஷ்டம், ஆனா நட்பு முக்கியம். அவனோட ஒரு நட்பை நம்ம பேணிக்கொள்ளணும். இந்த இடத்துல எனக்கிட்ட இல்லை என்று பொய் சொல்லவும் இயலாது. பொய் சொல்றதுக்கு அனுமதி இல்லையே. எனக்கிட்ட ஒரு 10,000 கேட்டு வாரான்னு வைங்க, எனக்கிட்ட பேங்க்ல இருக்குது அல்லது என்கிட்ட 10,000 சல்லி இருக்குது, ஆனால் தௌரியா என்ற ஒரு முறையை நாம் கையாளலாம். இது சமாளிக்கிறதுக்கான இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய முறை. நண்பர்களோடு மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையிலையும் தான், மனைவியோடையும் தான், உறவுகளோடு பழகுகிற நேரம், பக்கத்து வீட்டாரோடு பழகுகிற நேரம் இந்த மாதிரி நம்ம பேசலாம். எப்படி தெரியுமா? உள்ளத்துல எங்களுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கொண்டு வெளியில அவனுக்கிட்ட வேற மாதிரி சொல்றது. நீங்க சமாளிக்க பழகினீங்கன்னா இது வந்துடும் உங்களுக்கு. சமாளிக்க பழகிறது உலக விஷயங்கள்ல சமாளிக்க தொடங்கினால் இதுல அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா சகோதரர்களே? உலகத்தில் நீ யாரோடும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. அதைத்தான் இஸ்லாம் விரும்புது. 3 நாளைக்கு மேலால் யாரோடும் நீ சலாம் சொல்லாமல் இருந்தால் உன்னுடைய அமல்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதுக்கு தான் இந்த மெத்தட் எல்லாம் இஸ்லாம் சொல்லி தருது. எங்களுக்குள்ள ஒன்றை வச்சுக்கொண்டு வெளியால ஒரு மாதிரி கதைக்கிறது. உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 கேட்டு வாரான். உண்மையிலேயே என்கிட்ட இருக்குது, ஆனா இவன்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவன் நம்ப போறதும் இல்லை. ஏன்னா அவன் நம்மள்கிட்ட கேட்க கொள்ள இருக்கிறேன்னு தெரிஞ்சுதான் கேட்பான். நம்ம என்ன சொல்லலாம்டா, உதாரணத்துக்கு வைங்க, எங்கட பர்ஸ்ல இருக்குதுன்னு வைங்க, பர்ஸ்ல 10,000 சல்லி வச்சுக்கிறோம். நம்ம அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லலாம்டா, இப்பண்டா என் பாக்கெட்ல இல்ல வாப்பான்னு இங்க பிடிச்சி காட்டலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பண்டா என் பாக்கெட்ல இங்க இல்லைன்றதுதான் என் உள்ளத்துல உள்ள அர்த்தம். உண்மை, நான் உண்மையை தான் சொல்லிக்கிறேன், பொய் சொல்லல. இப்ப எனக்கிட்ட பாக்கெட்ல இல்ல. அப்ப அவன் சில நேரம் எப்படி புரிஞ்சு கொள்வான்டா, ஓஹோ இவன்ட்ட சல்லி இல்லதான் புரிஞ்சு கொண்டு போய்த்துருவான். இப்படி பேசலாம். இதுக்கு என்ன ஆதாரம் என்று பாருங்க. நல்ல மனிதர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். எந்த இடத்திலையும் பிரச்சனை படாமல் இருப்பதை நாம் விரும்ப வேண்டும். எங்கள்கிட்ட ஒரு குணமிக்கு தெரியுமா, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் மூஞ்சிக்கே சொல்லிடுவேன்றது. இது கெட்ட குணம் சகோதரர்களே. பிரச்சனை வராமல் இருப்பதற்கு நாம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம் என்பதை ஒரு முஃமின் யோசிக்கணும். அதான் நல்ல குணம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கூட்டிக் கொண்டு ஹிஜ்ரத் போறாங்க. இந்த செய்தியை பாருங்க, ஒரு அழகான ஒரு செய்தி.
ஒரு புத்தியுள்ள ஒரு முஃமினான ஒரு மனிதனுக்கு அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவே இந்த செய்தியை சொல்றாங்க. நான் ரசூலுல்லாஹ்வை கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறேன். ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத்து போற நேரம் மதீனாவில் இருந்து ஒருத்தர் மக்காவுக்கு போறார் பிசினஸுக்காக. இவங்க இங்கிருந்து மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத்து தப்பி போறாங்க. ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ரெண்டு பேரும். மதீனாவில் இருந்து ஒருத்தர் மக்காவுக்கு பிசினஸுக்காக வந்து கொண்டிருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த வந்த மனிதர் என்னை அடையாளம் கண்டு கொண்டார். அவருக்கு என்ன விளங்கிட்டு, ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பிசினஸ்ல போற மனுஷன், அதனால இவருக்கு இது அபூபக்கர் என்று விளங்கிட்டு. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இளமையான தோற்றத்தில் இருந்ததனால் ரசூலுல்லாஹ் அவருக்கு அடையாளம் விளங்கல. ரசூலுல்லாஹ் யார் என்று அவருக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தெரியும். உடனே அந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, யா அபூபக்கர் மன் ஹாதர் ரஜுலுல் லதி பைன யதைக். சஹீஹுல் புகாரில வர செய்தி. இது யார் இந்த ஆள் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை காட்டி இந்த ஆள் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நம்ம போய் பேசக்கூடாது, இந்த இடத்துல ஓப்பனா பேசணும், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு இவர் தான் ரசூலுல்லாஹ்னு சொல்லி இருந்தேன்னு வைங்க, அவன் போய்த்து அங்க பத்த வச்சிருவான். நீங்க ஊரெல்லாம் இங்க தேடுறீங்க, அந்த அவர் மதீனாவுக்கு அந்த ரூட்டால போய்த்து கொண்டிருக்கிறாரு, அதோட கதை முடிஞ்சு. இங்கே பொய் சொல்லவும் முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொய் பேசல, அது பொய் பேச அனுமதிச்ச இடம் அல்ல இது, பொய் சொல்லவும் மேலாது. ஆனா இவர் ரசூலுல்லாஹ்ன்றத வெளிப்படையாக சொல்லவும் மேலாது. சொன்னா அவன் போய் அங்க முடிச்சிருவார், அண்டையோட அவன் ரசூலுல்லாஹ் தேடி வந்து கொலை செய்து விடுவார். புத்தியுள்ள ஒரு முஃமினுக்கு அடையாளம் சமாளிக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹாதர் ரஜுலு யஹ்தீனிஸ் சபீல். இவர்தான் எங்கட வழிகாட்டி அப்படின்னு நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் தான் எங்கட வழிகாட்டி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உள்ளத்தில் என்ன நோக்கம், இவர்தான் எங்களுக்கு நரகத்தை விட்டு சுவர்க்கத்துக்காக வழிகாட்டியவர், இவர்தான் அசத்தியத்திலிருந்து நேரான பாதைக்கு எங்களை வழிகாட்டியவர். அதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உள்ளத்தில் இருந்து எண்ணம். அவர் பொய் சொல்லல, இவர்தான் எங்களுடைய வழிகாட்டி என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த நோக்கம் இது. அவன் என்ன விளங்கி கொண்டான் தெரியுமா, ஓஹோ இவர் தான் டிரைவர் போல இருக்கின்ட்டு அவன் போய்த்தான். இவர் தான் இவரை மதீனாவுக்கு டிரைவிங்ல கூட்டிட்டு அப்படி ரசூலுல்லாஹ் கூட்டிக்கொண்டு போனாங்க. அங்க ஒரு டிரைவர் வேறையா இருந்தாரு. ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிதானமாக புத்தி கூர்மையோடு இந்த வார்த்தையை பயன்படுத்தியார்கள். இதை இஸ்லாத்திலே தௌரியா என்று சொல்லுவார்கள். பொய்யும் அல்ல, அதாவது முரண்பாடு வராமல் இருப்பதற்காக, கோவித்து கொள்ளாமல் இருப்பதற்காக நாங்க உள்ளத்தில் ஒன்றை வச்சுக்கொண்டு வெளியில ஒன்றை சொல்றது. திடீரென்று யாராவது எங்களை சந்திப்பாங்க, சந்திச்ச உடனே என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்பாங்க. உடனே உண்மை இங்க உங்களை எப்படி ஞாபகம், இப்போ 1000 பேர்ல உங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம்னு சொல்லிடப்படாது. எல்லாம் மறக்கிற மூஞ்சாஜியார் எங்கேயோ கண்ட மாதிரின்னு ஒரு மாதிரி பெல்ட்டியோ நடிச்சு அப்படியே சமாளிச்சுட்டு போய்த்துரும். மூஞ்சில சொல்லக்கூடாது, வெறுப்பு, அதாவது நாம் கோபப்படுத்துகின்ற மாதிரி நடக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு இதை எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க தெரியுமா. இதை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டிய ஒரு செய்தியை சொன்னார்கள், செஞ்சு காட்டினாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாள் சஹீஹுல் புகாரில 6131வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, எல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. ஒரு நாள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து கதவை தட்டுறார். தட்ட கொள்ளையே நம்மள்கிட்ட சில பேர் வர்ற கொள்ளையே நம்ம மனசுல இவனா வாரான், பேச்சு கொடுத்தா காது பிஞ்சிருமுன்னு சில பேர் நம்மள்கிட்ட இருப்பான். அப்படி நம்ம சில பேரை வச்சிருப்போம். ஏன்னா அவர் பிடிச்சாருன்னா விட மாட்டார். என்ன செய்தின்னு கேட்டுட்டு அவர 20 வருஷம் வரலாற்று செல்ற ஒரு 10 பேர் இருப்பாங்க. அல்லது காது கொடுத்தா நம்மளை பேச விடவும் மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான் ஒரு 10 பேர் லிஸ்ட்ல இருப்பாங்க. அவன்கிட்ட அதை நம்ம காட்டிக்கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதன் வந்து ஆயிஷா நாயிட வீட்டுக்கு வந்து கதவை தட்டி நான் வரவான்னு அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, பிஸ இப்னுல் அஷீரா, இந்தாலா வந்திருக்கிறான், இந்த அந்த சமுதாயத்திலேயே மிக மோசமானவன் இவன் தான். ரசூலுல்லாஹ் சொன்னார், இவனா வந்திருக்கிறான், வந்தா இனி முடிஞ்சுது, இந்த அந்த சமுதாயத்திலேயே கேடுகட்ட ஒருத்தன் இவன் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க,
அனுமதி கொடுத்து வீட்டுக்குள்ள வந்துட்டான். வந்த உடனேயே அப்படியே பெல்ட் அடிச்சாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஃபலம்மா தகல அல் ஆன லஹுல் கலாம், ஆலான லஹுல் கலாம், உள்ளுக்கு வந்த உடனேயே அப்படியே பெல்ட் அடிச்சாங்கன்றாங்க ஆயிஷா நாய். அந்த வார்த்தை பிரயோகங்கள் வரல. ரசூலுல்லாஹ் எப்படி பேசினாங்க தெரியுமா? ஹஜ்ஜர் நீங்களா எங்க வீட்டிலே ஊருக்கே காணம்ன்ற மாதிரி அப்படியே அன்பாக பேசினார்கள். ஆயிஷா நாய்க்கு ஒருவே ஆச்சரியமாக இருந்தது. யார் ரசூலுல்லாஹ், இது என்ன, எப்படி, ஏன் இப்படி நடக்கிறீர்கள்? வெளியில் இருக்கிற கொள்ள ஒரு மாதிரி சொன்னீங்க, உள்ள வந்ததுக்கு பிறகு இப்படி பேசுனீங்க. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஆயிஷாவே, நான் என்றைக்காவது இப்படி நடப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் அப்படி நடக்கல, ஆனால் இந்த மாதிரி சில மனிதர்களோடு நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் செய்து காட்டினார்கள். அன்றைக்கு ஒரு நாள் இப்படிதான் சில பேரோட உங்களுக்கு வெறுக்கும், ஆனா அவன் மூஞ்சிலேயே அதை பேசிடக்கூடாது. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, கண்டுகொள்ளாத மாதிரி சமாளித்து நீங்கள் பழகினால்தான் 4 பேர் உங்களோட சேர்த்து வச்சுக் கொள்ளலாம். அவரவருக்கு ஏற்றாற்போல் நடக்க வேண்டும். சகோதரர்களே, மிஸ்வர் இப்னு மஹ்ரமா நாம் வரலாற்றில் செய்தி படித்திருக்கிறோம். கான ஃபீ குலுகிஹி ஷித்தா, சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், கொஞ்சம் கடுமையானால் ரசூலுல்லாஹ் அவருக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது முதாராத் என்று சொல்லக்கூடிய பகுதி. எல்லோரோடும் சந்தோஷமாக, நண்பர்களாக, உறவுகளாக நாம் யாரோடும் பிரச்சினை படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் உலக வாழ்க்கையில் நாம் சமாளிக்க வேண்டும். அது நல்ல ஒரு குணம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே வாழுகின்ற காலமெல்லாம் நாம் முரண்பட்டு கொள்ளாமல், பகையை வளர்த்து கொள்ளாமல், பிரச்சினைகளை வேண்டுமென்றே அதிகரித்து கொள்ளாமல், முடியுமானவரை உலக விஷயங்களில் சமாளித்து நடக்கக்கூடிய நல்ல புத்தியுள்ள மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமாளித்து நடப்போம் என்கின்ற ஒரு தலைப்பிலே உலக காரியங்களில் நாம் எப்படி சமாளிக்க வேண்டும், பொய்யை சொல்லியாவது சில இடங்களில் சமாளிக்க வேண்டும், பொய் சொல்ல முடியவில்லை என்றால் தௌரியா என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தின் மூலமாவது நாம் சமாளிக்க வேண்டும் என்பதை நாம் முன்னைய குத்துபாவிலே பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டிய மாதிரி சமாளித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இஸ்லாம் மார்க்கத்துக்கு முரணாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரணாக ஒரு காரியம் நடக்கிற நேரம் அந்த இடத்தில் பகைமை வந்துவிடக் கூடாது, பிரச்சினை வந்துவிடக் கூடாது என்று நாம் சமாளித்து போவோமாக இருந்தால் அல்லாஹு தாலா கடுமையாக தண்டிப்பதாக அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே சில செய்திகளை சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட ரெண்டுமே தலைகீழாக இருக்கிற சகோதரர்களே. உலக காரியங்களில் நாம் முரண்பட்டு கொண்டிருக்கிறோம், மார்க்க விஷயங்களில் அங்கே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தெரியாமல் போய் உட்கார்ந்துட்டோம், அவங்க அப்படி செய்கிறேன்னு எங்கள்கிட்ட சொல்லல என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. ஒரு சில இயக்கங்கள், ஒரு சில சகோதரர்கள் இதை நபிகளாருடைய வாழ்க்கையை தவறாக சொல்லி, ஹுதைபியா உடன்படிக்கையை மக்களுக்கு தவறாக விளங்கப்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கின்ற மஜ்லிஸ்களில் நாம் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சமுதாயத்தை வளர்ப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வை நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால் அங்க நம்ம பிரச்சனைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, கூச்சல் போட்டு சத்தம் போட்டு அவர்களோடு முரண்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் தாலா நீ என்னை உள்ளத்தால் நேசிப்பதாக இருந்தால், இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சகோதரர்களே. சமாளிச்சு போ, பிரச்சனை அல்ல. நீ கடுகளவாவது என்னை நேசிப்பதாக இருந்தால் அந்த இடத்தில் நீ அமர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வேற ஒன்றும் எங்களுக்கு சொல்லல. நீங்க சொன்னா பிரச்சனை வருமா, சொல்லாதீங்க. கையால தடுத்தால் பிரச்சனை வருமா, நீங்கள் தடுக்க வேண்டாம், வாயால தடுக்கிறதுக்கு பாருங்க. வாயால் சொன்னாலும் உன்னோடு பிரச்சனை படுவார்களாக இருந்தால், சில உறவுகளுடைய திருமணங்கள் நடக்கும்,
மார்க்கத்துக்கு முரணாக நடக்கும். சொல்ல போனா பிரச்சனைப்படுத்துவாங்களா? நீ சொல்லக்கூட தேவையில்ல, எனக்காக உன் உள்ளத்துல கடுகள வேணும் அல்லாஹ் என்பது கடுகளவாவது இருந்தால் வதாலிக அத்அஃபுல் ஈமான், ஈமானினுடைய மிக பலவீனமான நிலைமை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கடுகளவாவது உன் உள்ளத்துல நான் இருந்தால், என்னோடு இரக்கம் இருந்தால், அந்த மஜ்லிஸ்ல போய் குந்தாத, அங்க போய் உட்கார்ந்து விட்டு நாம் சமாளிப்பு காரணங்கள் சொல்லுவோமாக இருந்தால் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க விவகாரங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி கண்டிச்சான் தெரியுமா? உலக காரியங்கள்ல இவ்வளவு சமாளிக்கிற நேரமும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒன்றும் சொல்லல. பரவாயில்ல, சமாளிச்சு நடங்க, இந்த மாதிரி நடந்துக்கோங்க என்று அல்லாஹ் தஆலா அனுமதி அளித்திருந்தார். மார்க்க விவகாரம் பத்ர் யுத்தம் சகோதரர்களே, 70 பேர் கொல்லப்படுகிறார்கள். 70 காபிர்கள் ரசூலுல்லாஹ் கைதிகளாக பிடிக்கிறான். பிடிச்சு கொண்டு மதீனாவுக்கு வாரான். வந்த கைதிகளை என்ன செய்யணும் என்று வஹி வாரத்துக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ் முடிவெடுத்துட்டான். வந்த கைதிகளை என்ன செய்யணும்னு அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும், அல்லாஹ் சொன்னா தானே செய்யணும். அதுக்கு முன்னாலேயே இவங்களுக்குள்ள மஷூரா வச்சு ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே இந்த 70 பேரும் என்ன செய்யலாம் மார்க்க விவகாரங்களில்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒன்றும் மோசமா சொல்லல, அவங்க ஒரு கெட்ட முடிவு எடுக்கல, நல்ல முடிவு எடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா நபியல்லாஹ், ஹும் பனுல் அம் வல் அஷீரா, இந்த பிடிபட்டிருக்கின்ற 70 பேரும் எங்களுடைய குடும்பத்து உறவினர்கள், எங்கட சாட்சி பெரியம்மாட மக்கள். அரா அன் தஹுத மின்ஹும் ஃபித்யத்தன், ஏன்ன மஷூரா என்னண்டா, அவங்கள்ட்ட ஃபித்யாவாக பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை நாம் விடுதலை செய்து விடுவோம். 70 பேர் இருக்கிறாங்க, 70 பேருக்கும் ஒரு 70,000 சல்லியை கேட்டு, உதாரணமாக சொல்றேன், ஒரு 70 அல்லது 7 லட்சம் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களை நாம் விட்டு விடுவோம். ஃபதகூனு லனா குவத்தன் அலல் குஃபார், அது அப்படி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொருளாதார ஆசைக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல. அப்படி நாம் ஃபித்யாவாக அவர்களிடத்தில் பணம் எடுத்தால் காஃபிர்களை விட எங்கள்கிட்ட பொருளாதாரம் நிறைய இருக்கும். எங்கள்கிட்ட இப்ப பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறோம், அவர்களை விட எங்கள்கிட்ட பொருளாதாரம் அதிகரிக்கும். ஃபஅஸல்லாஹு ஐயஹ்தியஹும் லில் இஸ்லாம், விடுதலை செய்வதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்துக்காக ஹிதாயத்தை கொடுக்கலாம். இதை விட ஒரு நல்ல முடிவு சொல்லலுமா? எங்களுக்கும் பொருளாதாரம் வரும், அவர்களும் அல்லாஹ்வுக்காக ரசூலுல்லாஹ் எங்களை தண்டிக்கல, நபி எங்களை ஒன்றுமே செய்யல, எங்களை விடுதலை செஞ்சிட்டார் என்று அவர்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடும். உடனே அடுத்த மஷூரா, மா தரா இப்னுல் கத்தாப், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகோதரர்களே, மார்க்கம் என்று வந்தால் கடுகளவேனும் அந்த இடத்தில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். மா தரா இப்னுல் கத்தாப், உமர் இப்னுல் கத்தாபே உங்களுடைய கருத்து என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்தோன்னே சொன்னார்கள், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா அரல்லதி ரா அபூபக்கர். முதலாவது அவர மஷூராவுக்கு ஒரு வெட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கம் என்று வந்தால் நீ உம்மா வைந்தாலும் சரி, வாப்பா வைந்தாலும் சரி, நானா வைந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, எனக்கு அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம் என்பதுதான் ஈமான் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அபூபக்கருடைய மஷூராவுக்கு நான் இணங்கவில்லை. பிடிபட்டிருப்பதெல்லாம் குடும்பத்தார்கள். இந்த சபையிலே அதாவது அலி இப்னு அகீல் வந்திருக்கிறார். பிடிபட்டிருப்பதெல்லாம் உறவினர்கள், என்னுடைய உறவுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை என்னிடம் ஒப்படையுங்கள். அபூபக்கருடைய சொந்தக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை அபூபக்கரிடம் ஒப்படையுங்கள். அலியுடைய சகோதரன் நானா அல்லது தம்பி அகீல் இந்த இடத்திலே பிடிபட்டிருக்கிறார், அவரை அலியிடம் ஒப்படையுங்கள். அவருடைய குடும்பத்தினுடைய தலையை எடுக்கட்டும். எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிக்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக வந்தவர்கள்,
ஒன்றும் பாவம் பார்க்க வந்தவங்க அல்ல. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்த்து இந்த இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக வந்தவர்கள். மன்னிப்பெல்லாம் கிடையாது. ஏந்த சாச்சா பெரியம்மாவை எனக்கு பெரியப்பாவை எனக்கிட்டதாங்க, நான் தலையை எடுக்கிறேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மஷூராவை எடுத்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா கொஞ்சம் கடுமையாக இருந்தது. நம்ம அப்படித்தான் நினைப்போம், எங்களுக்கு அப்படி பேர் கிடைக்கும். மார்க்கத்துக்கு முரணான இடங்களில் நாம் புறக்கணிக்கின்ற நேரம் கடுமையான கடும்போக்குவாதி, இவர் கொஞ்சம் கடுமையானால் என்று சொல்வார்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுவிடக் கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்ற மஜ்லிஸ்களில் ஒரு சோத்துக்காக அலைகின்ற ஒரு சோனக சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். வெறும் சோத்துக்காக சகோதரர்களே, சாப்பாடு இல்லாமல் அல்லாஹ் வைத்திருப்பதை போன்று ஒரு சோத்துக்காக போய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணான மஜ்லிஸில் உட்கார்ந்து விட்டு வருகின்ற அல்லாஹ்வை கட்டுகள வேணும் உள்ளத்தில் ஈமான் கொள்ளாத சகோதரர்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மசூரா படி செஞ்சிட்டாங்க. அவர்களை விடுதலை செய்து பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டார்கள். மறுநாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சந்திப்பதற்காக வருகிறார்கள். வருகின்ற நேரம் இரண்டு பேரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மா அபுகிக், ஏன் அழுகிறீர்கள்? நீங்க அழுகிறதுக்கான காரணத்தை சொன்னால் நானும் சேர்ந்து உங்களோட அழுவேன் தானே, இல்லாட்டி அழுகிற மாதிரியாவது நான் உங்களோட இருப்பேன் தானே, எனக்கு அழுக வராட்டியும் அழுகிற மாதிரியாவது உங்களோட சேர்ந்து நான் இருப்பேன் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, நான் எடுத்த முடிவின் காரணமாக அல்லாஹு தாலா என் மீது கடுமையாக ஒரு வசனத்தை இறக்கிவிட்டான். அல்லாஹு தாலா வசனம் இறக்கிறான் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஷூராவை தான் நீங்கள் செய்திருக்க வேண்டும். உலக காரியங்களில் சமாளிக்கின்ற நீங்கள் மார்க்க விடயத்தில் உலக ஆதாயத்துக்காக எப்படி அவர்களை விட்டுவிடலாம் என்று வசனம் அல்லாஹ் இறக்கிறான். சூரத்துல் அன்ஃபால் 67வது வசனம் தொடக்கம் 69வது வசனம் படித்து பாருங்கள் சகோதரர்களே. மா கான லி நபியின் ஐயகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த், எந்த ஒரு நபிக்கும் கைதிகளாக பிடிபட்டவர்களை அவர்களுக்கு அதாவது பிரதியீடாக எடுத்துக்கொண்டு விடுதலை செய்வது எந்த ஒரு நபிக்கும் அனுமதி கிடையாது என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கிறார். ரசூலுல்லாஹ்வை கண்டிச்சு எப்படி நீங்க விடுவீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், துரீதூன அரத துன்யா, நீங்கள் உலகத்தை ஆசைப்பட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் உலகத்தை ஆசைப்படவில்லை சகோதரர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளாதாரத்துக்காக சொன்ன மஷூரா அல்ல அது. நல்ல நோக்கத்தில் பொருளாதாரமும் எங்களுக்கு கிடைக்கும், அவர்களுக்கு ஹிதாயத்தும் கிடைக்கும் என்ற தூய்மையான நோக்கத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த முடிவை அல்லாஹ் சொல்லுகிறான், துரீதூன அரத துன்யா, நீங்கள் உலகத்தை ஆசை வைத்தீர்கள். வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா, அல்லாஹ் தஆலா மறுமையை ஆசை வைக்கிறான். உலகத்துக்காக நீ வைத்து குந்தினாய், அல்லாஹ் தஆலா மறுமையை ஆசை வைக்கிறான், நீங்கள் உலகத்தை விரும்புகிறீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், லௌலா கிதாபும் மினல்லாஹி சபக், நபியே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான் என்ற கதிரு முந்தி இருக்காவிட்டால். சாதாரண வசனம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக உங்களுக்கு எழுதிவிட்டான். அந்த எழுத்தை மட்டும் அல்லாஹ் எழுதி இருக்காவிட்டால் லமஸ்ஸகும் ஃபீமா அகதும் அஸாபுன் அதீம், நீங்கள் எடுத்த இந்த ஒரே மஷூராவுக்காக உங்களை நாங்கள் கடுமையாக தண்டித்திருப்போம் என்று அல்லாஹ் வசனம் இறக்கிறார். ரசூலுல்லாஹ் வசனம் இறக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் தஆலாவினுடைய நபிமார்களில் மிகச்சிறந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுக்கவில்லை என்றால் நாம் எல்லாம் எங்கனம் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணான சமாளிப்பு எங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது சகோதரர்களே. உலக காரியங்களில் சமாளிப்போம், விட்டுக் கொடுப்போம். மார்க்கத்துக்கு முரணாக வந்தால் வேண்டாம், அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறீர்கள் என்று நாம் ஒதுங்குவோமாக இருந்தால் இந்த சமாளிப்பை தான் இஸ்லாம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது என்பதை புரிந்து கொண்டு சரியாக உலக காரியங்களில் சமாளித்து மார்க்க விவகாரங்களில் கட்டுகள வேணும் நாம் சமாளிக்காமல்
உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக புத்தியுள்ள மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.